நமஸ்காரம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் நாடு எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகிலேயே மிகவும் ஏழ்மையான நாடுகளில் இந்த நாடும் ஒன்று. மேலும் இந்த நாடு உலகிலேயே அதிக எய்ட்ஸ் நோயாளிகளைக் கொண்ட நாடுகளில் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. அதேபோல் இந்த பூமியிலேயே அதிக இயற்கை வளங்களைக் கொண்ட நாடும் இதுவே. அந்த நாடு வேறு யாருமல்ல, ஆப்பிரிக்க கண்டத்தில் 2வது பெரிய நாடாகவும் மிக அழகான நாடாகவும் அழைக்கப்படும் காங்கோ. நண்பர்களே, இன்று இந்த வீடியோவில் காங்கோ நாடு பற்றிய சில அற்புதமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாய் இருக்கப் போகிறது. அதனால் எங்கும் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். அதேபோல் வீடியோவை தொடங்கும் முன் உங்கள் ஆதரவாக ஒரு லைக் செய்யுங்கள் போதும். காங்கோ இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த நாடு ஆப்பிரிக்க கண்டத்தில் 2வது பெரிய நாடாக அழைக்கப்படுகிறது. இது மொத்தம் 9 நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்த நாட்டிற்கு அங்கோலா, புருண்டி, உகாண்டா, சூடான், ருவாண்டா, தான்சானியா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், ஜாம்பியா ஆகிய நாடுகள் எல்லையாக உள்ளன. இந்த நாடு உலகிலேயே 11வது பெரிய நாடாக அழைக்கப்படுகிறது. இந்த நாட்டின் மொத்த பரப்பளவு 23,45,409 சதுர கிலோமீட்டர்கள். இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் 11 கோடி. 2025 முதல் 2026 வரை தரவுகளின்படி சுமார் 109 முதல் 116 மில்லியன் வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்த காங்கோ நாடு 15வது இடத்தில் உள்ளது. இது ஒரு கிறிஸ்தவ நாடு. இங்கு மக்கள் தொகையில் சுமார் 93% பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். இந்த நாட்டின் தலைநகரம் கின்ஷாசா. இந்த நகரம் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய நகரமாக அழைக்கப்படுகிறது. இந்த காங்கோ நாட்டின் தேசிய மொழி பிரெஞ்சு. அவ்வளவு மட்டுமல்ல, உலகிலேயே பிரெஞ்சு பேசும் 2வது பெரிய நாடும் இந்த காங்கோவே. வெறும் பிரெஞ்சு மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் சுமார் 200 மொழிகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 46% பேர் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர். மீதமுள்ள 54% பேர் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர். இந்த காங்கோ நாடு உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. அது எவ்வளவு என்றால், இங்கு மக்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வேளை உணவு உண்பதே கூட கஷ்டம்தான். இங்கு மக்களின் சராசரி வருமானம் ஒரு நாளைக்கு $1க்கும் குறைவாகவே இருக்கும். ஆனால் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த பூமியிலேயே அதிக இயற்கை வளங்கள், கனிம வைப்புகளைக் கொண்ட நாடு இந்த காங்கோ. இங்கு வெறும் தங்க வைப்புகள் மட்டுமல்லாமல் டான்டலம், டங்ஸ்டன், டீன் போன்றவை மிக அதிக அளவில் உள்ளன. ஆனாலும் இந்த நாடு இவ்வளவு ஏழ்மையில் மூழ்கி இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த நாட்டில் உள்ள அதிக ஊழல். உண்மையில் இங்கு லஞ்சம் கொடுக்காவிட்டால் எந்த வேலையும் நடக்காது. வேதனையான விஷயம் என்னவென்றால், இங்கு குழந்தைகளுக்கு சரியான உணவு இல்லாமல், ஊட்டச்சத்து குறைபாட்டால் நோய்களுக்கு ஆளாகி ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறக்கின்றனர். ஆப்பிரிக்காவின் எல்லா நாடுகளைப் போலவே இந்த காங்கோவும் கல்வியில் பின்தங்கியுள்ளது. நாட்டின் மொத்த எழுத்தறிவு விகிதம் சமீபத்திய தரவுகளின்படி சுமார் 80%. 2022 தரவு 80.54% ஆக உள்ளது. இந்த நாட்டில் 20% மக்களுக்கு குறைந்தபட்சம் படிக்கவோ எழுதவோ தெரியாது. இங்கு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்காததற்கு முக்கிய காரணம் ஒன்று ஏழ்மை, மற்றொன்று குழந்தைகள் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அடிமையாகி விடுவார்களோ என்ற பயம். இங்கு மருத்துவ வசதிகள் பற்றி நாம் எவ்வளவு குறைவாக பேசினாலும் அவ்வளவு நல்லது. இங்கு மருத்துவமனைகள் குறைவு. இருக்கும் மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் பற்றாக்குறை அதிகம். காரணம், இங்கு இருக்கும் மருத்துவர்கள் அனைவரும் அதிக சம்பாதனைக்காக வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து விடுகின்றனர். அதனால் இங்கு மக்களுக்கு சிறிய நோய் வந்தாலும் அது அவர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும் சம்பவங்கள் பல உள்ளன. இந்த காங்கோ நாடு பற்றிய மற்றொரு வேதனையான விஷயம் என்னவென்றால், இந்த நாடு உலகிலேயே அதிக எய்ட்ஸ் நோயாளிகளைக் கொண்ட நாடுகளில் ஒன்று. இந்த நோயால் ஒவ்வொரு வருடமும் இங்கு ஆயிரக்கணக்கான மரணங்கள் நிகழ்கின்றன.
ஆனால் தற்போது இந்த நாட்டில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 5 லட்சத்திற்கு மேல் உள்ளது. சமீப தரவுகளின்படி வயது வந்தோரில் HIV விகிதம் 0.7% சுற்றி. மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால் இதில் சிறு குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம். 1960 முதல் காங்கோ மக்கள் 2 தசாப்த காலமாக நடத்தி வரும் ஆயுதப் போராட்டத்தில் சுமார் 5.4 மில்லியனுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்துள்ளனர். காங்கோ இராணுவம் மற்றும் ஆயுதப் படைகளின் அம்சங்களை கருத்தில் கொண்டு அங்கு அரசு குழந்தை இராணுவத்தினரையும் நியமிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளது. ஜனவரி 2013 முதல் 2016 வரை காங்கோ நாட்டில் குழந்தை இராணுவ நியமனங்கள் நடந்துள்ளன. இந்த நாட்டில் பார்க்க வேண்டிய சுற்றுலா இடங்கள் பற்றி பேசினால் அதில் முக்கியமாக விருங்கா தேசிய பூங்கா. இது ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிக பழமையான பூங்காவாக அழைக்கப்படுகிறது. இந்த காட்டில் உலகில் வேறு எங்கும் காண முடியாத வன விலங்குகள் தென்படும். ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்படும் அரிய கோரில்லாக்கள், காட்டு யானைகள், சிங்கங்களுக்கு இடமாக உள்ளது இந்த பூங்கா. இந்த பூங்காவில் சஃபாரி செய்ய ஒவ்வொரு வருடமும் உலகின் 4 மூலைகளிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். மவுண்ட் ஸ்டான்லி. இது காங்கோ நாட்டிலேயே மிகப்பெரிய மலை என்று அழைக்கப்படுகிறது. இதன் மொத்த உயரம் சுமார் 5119 மீட்டர்கள். அவ்வளவு மட்டுமல்ல, இந்த மலை ஆப்பிரிக்க கண்டத்திலேயே 3வது பெரிய மலையாக நிற்கிறது. நைராகொங்கோ எரிமலை. காங்கோ நாட்டில் உலகிலேயே மிகப்பெரிய செயலில் உள்ள எரிமலை உள்ளது. அதாவது எரிமலை. அதன் பெயர் மவுண்ட் நைராகொங்கோ. சில சமயங்களில் இந்த மலையைச் சுற்றி புகை வந்து தீப்பிழம்புகள் வந்து லாவா பீரிடும். இரவு நேரத்தில் இதன் காட்சி மிக அழகாக இருக்கும். இறுதியாக இங்கு நாணயம் பற்றி பேசினால் இந்த நாட்டின் நாணயம் காங்கோலிஸ் பிராங்க் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு நமது ரூபாயை விட மிக குறைவு. இங்கு 1000 காங்கோலிஸ் பிராங்க் சேர்த்தால் நமக்கு சுமார் 39 ரூபாய்க்கு சமமாக இருக்கும். தற்போது ஒரு CDF 0.039 இந்திய ரூபாய், அதாவது 1000 CDF 39 ரூபாய். நண்பர்களே, பார்த்தீர்களா காங்கோ நாடு பற்றிய சில அற்புதமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமெண்ட் வடிவில் தெரியப்படுத்துங்கள். அதேபோல் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே, வாட்ச் செய்ததற்கு நன்றி.